கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு, 2 கை நீட்டு. ஓகே ஓகேவா? இப்போ லைட் போடலாமா? போடு. வாவ். ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பிடிச்ச ஒரு விசிட் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ இவனுக்கு பிடிச்சது ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக செய்கிறத எடுத்து ஞாபகத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவனோட இந்த சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சாச்சு நிறுத்தி வச்சுருக்காம பாருங்க. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நிறையா குட்டி பசங்க சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணாங்க, டீன்னு ஆர்ன் அடிச்சுக்கிட்டு லைட்டு போட்டு நைட்டு ஓட்டிருந்தாங்க. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டேன். இது வந்து 350 ரூபா திருப்பூரில் விற்கிது அப்படின்னு சொன்னேன். நம்ம பையன் ஒருத்தங்க திருப்பூரில் கம்பெனியில் வேலை செய்கிறான், பக்கத்து வீட்டு பெரியமா பையன். அப்புறம் கேட்டதுக்கு அவன் பையனுக்கு, அவங்க அண்ணன் பையனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருந்தான். சரி என்னென்னு விசாரிச்சுட்டு நான் அப்போதைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். கிடைக்கிது, நம்ம ஏரியாவுக்கு அவைலபிள் இல்லை, அந்த மாதிரி வந்துருச்சு, கொரியர் அவைலபிள் இல்லைன்னு. சரி அவங்ககிட்டயே சொல்லி 1 வீக்காக அவனை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வர வச்சுட்டேன். வாங்கிட்டு வர வச்சு இவனுக்கு சர்ப்ரைஸாக எடுத்து இன்றைக்கி ஈவினிங், அதாவது காலையில் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்து ஃபிட் பண்ணி தரல அப்படின்னு பார்த்தேன். இவன் என்ன பண்ணிட்டான், காலையில் பின்னாடியே வந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்து நான் அவங்ககிட்ட இருந்து அந்த வீட்டில் அந்த பக்கம் இருந்து வேலையில் எட்டி வாங்கும்போது பார்த்துட்டேன். காலையில் நான் வேலைக்கு போகும்போது இவன் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிடுவோன்னு ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டேன். ஒழிச்சு வச்சுட்டு போய் வாங்கி கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கிட்டு ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதனால் எனக்கே பாவமாக போச்சு. சரி வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு என் கூடவே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ண வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி எடுத்து ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன தேடிட்டு இருக்க? எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறியா? அங்க இல்ல ராஜா, அங்க இல்ல. எதுக்கு அதை எடுத்துட்டு இருக்கிற? அங்க இல்ல, இங்க வா. அங்க தேடி வேணுமா, நான் இங்க வச்சுட்டு போயிட்டேன். கீழே ஓட்டுறத பார்த்து முடி. ஓகே ஒரு நிமிஷங்களா அம்மா பயந்துட்டு. சரி சரி சார்ஜ் எல்லாம் போடணும். சார்ஜ் போகும்பா, போ வீட்டுக்கு போ. ஆமாங்க ஓகே. என்ன முட்டாயெல்லாம் இல்லை, போ. என்னடா வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் குட்ரா, டேய் குட்ரா, அடிச்சு ஓடிடா. அடிக்க முடியாதுடா. நிறுத்துடா வண்டி அங்கேயே. ஏண்டா உன்னை நான் இங்கே கூப்பிட்டேன். ஏய் காட்ட மாட்டேன். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இதை வந்து பிளான் பண்ணேன். கொடுக்கட்டுமா? 1 2 2க்கு அப்புறம் என்ன? 5டா. கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு, 2 கை நீட்டு. ஓகே என்ன எடுக்க முடியுமா? என்னது இது? சார்ஜிங் டேபிள். இது எதுக்கு? எதுக்குன்னா நைட்ல யூஸ் பண்றது. உனக்கு இல்ல, என் வண்டிக்கு. வண்டிக்கு இல்ல, என் வண்டி. சரி குடு குடு குடு. இங்க ஒரு கீழே விழுகுது பாருங்களா. சரி சார்ஜ் ஓட்டுட்டே. சார்ஜ் இல்லையா? ஆமா கொடுங்க. இது பெல்லிங்கா? கொடுங்க. ஆறுனே எல்லாம் அடிக்கு. இது வேண்டாமா? இது கட்டி பாப்பா கூப்பிடுவாரு. நாங்க ஏய் கம்மனர் அப்புறமா வரேன்னு சொல்லு பாப்பா. அப்புறமா வரலாம். அப்போ இது மவுண்ட், சைக்கிளில் மாட்டிருக்கான மவுண்ட்டு. எதுக்குப்பா லைட் எல்லாம்?
இதுதான் லைட் சாமி. இங்கே வேறு எரியுதான்னு பார்ப்போமா? எரியுதா? பெல்லா? பெல்லு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. சரி, பெல் எது? பெல் எதுன்னு கண்டுபிடிக்கல. இது எங்கே இருக்குது பெல்லு? இது ஆரன். எப்படி அமைக்கு பாரு. இது நமக்கு லைட் லைட் ஆஃப் பண்ணு. சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் மாட்டிக்கலாம். இப்போ வேண்டாம், சார்ஜ் போட்டுவிட்டு எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி நைட்டு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இன்னைக்கு நான் இப்போ ஒர்க்கு போகணும், டைம் ஆச்சு. ஓகே, நீட்டாக டைம் கொடுத்தீங்கன்னா உனக்கு அழகாக மாட்டி தருவில்லை. ஏனோ தானே மாட்டி உடஞ்சி போயிடும் ஒரு வாரத்தில். ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அழகாக மாட்டிக்கலாம், எந்த இடத்துல மாட்டுறதுன்னு பார்த்து. ஓகே, வெயிட் பண்ண, அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்துக்கு. சரி ஓகே. ஆத்தாட்ட காட்டிட்டு வரேன். ஆத்தாட்ட காட்டு. ஆத்தால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த கீழே வயிறு பிடிச்சிக்கோ. அதையே இழுக்காத வயிற ரெண்டையும் சேர்த்துப்படி. சைக்கிளுக்கு 6 அடிப்பாரு, லைட் அடிப்பாரு. அதுல சார்ஜிங் சார்ஜ் போட்டுக்கிற டைப்பு. சவுண்டு தான் பட்டை கலப்பு ஊருக்கே கேக்குது. பார்த்தா பாரு, இனிமேல் கொண்டாந்து கூட காட்டவே கூடாதுடா சாமி. எல்லாம் பேக் பண்ணுவா பாரு எப்படியே வாங்கி. சரி வச்சிருக்கிறேன், சாயந்தரம் வந்து மாட்டி விடுறேன். அது வரைக்கும் தொடவே கூடாது. இது நீட்டாக இதுக்கு ரப்பர் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ரிமூவ் பண்ணி சார்ஜ் கொண்டு போய் போடுறனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்னுக்கு அப்படி சவுண்டு பட்டை கிளப்புது. ஹார்னே தம்பி. லைட்டுமே 3 விதமாக. இது நல்லா பிரைட்டாக இருக்குது. அடுத்து இது லைட்டாக, அடுத்தது பிளிங்க் ஆகிற மாதிரி வேறு லெவல் எரியுது. இங்கே ஹார்ன் அடி பாப்பா கரெக்டாக. ஓகே, இங்கே ஓட்டிட்டு வந்து ஓட்டிட்டு போ. ஹார்ன் அடிக்கிறதுக்கு பார்த்தா உழுகிறதுக்கு போறா. ஏன்டா ஹார்ன் அடிக்க முடியலையா? கை எட்ட மாட்டேங்குதா? எட்டுதா சம. இங்க அப்படி அடி, ஹார்ன் அடி பாப்போம். கீழே போயிருதா? இரு இந்த பக்கம் வச்சு தர ஹார்ன். இப்ப கரெக்டா இருக்கா? எதுக்குடா அப்படி அடிச்சுட்டே இருப்ப? யாராவது குறுக்கு வந்து நட்ட அடிக்கணும் ஹார்னு. நம்மளே இப்படித்தான் இருப்போம் சின்ன வயசில். ஏதாவது ஒன்று புதுசாக கிடச்சா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு போட்டு அதை ஆட்டி நான் அடித்து சளிச்சிடுறோம்ல. அப்புறம் குழந்தைகள் மட்டும் சொல்ல வேணும். நம்ம அந்த வயசுக்கு வரும்போது தான் நமக்கு அது பார்த்தா கொடுமையாக தெரியுது. காலையில் பார்த்தப்ப நான் இதெல்லாம் வந்து கவனிக்கவே இல்லை. இதில் இந்த பாக்ஸ் இப்போ தான் எடுத்து கவனமாக பார்த்தேன். இதில் பாருங்க மோடு கொடுத்துருக்காங்க, கிளேர், லோ லைட்டு, ஸ்ட்ரோப் அவுட் மாதிரி. ஸோ அதில் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு வந்து அது அந்த மோடில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலுமே ஒர்த்தான குவாலிட்டியான ஸ்பீக்கரு, செம்மையான சவுண்டு வருதுப்பா, வேறு லெவலு. இந்த ஸ்ட்ராப் வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக. பில்டின் 1200 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரம் சார்ஜ் ஓட்டமாக ஃபில் ஆகிருமாமா. மேட் இன் சைனா. சைனா தான்.
அந்த பின் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக சார்ஜிங் அடாப்டர் இருக்கும்ல அந்த வயர்லேயே லாங் கேபிளில் போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சார்ஜர் இருக்கான இண்டிகேட்டர் லைட்டு தெரியுது. நல்லா நைட் டைமில் இருட்டுக்குள்ளே பார்த்தா பாருங்கள் நல்லா யூனிக்காகவே இருக்குன்னு வைங்களேன். நல்ல ஒரு செட்டப்பா சாமி, வேறு லெவல் இருக்குது. நான் ஆக்சுவலாக இதை சார்ஜ் போட்டு விட்டு சரி ஓகே ஈவினிங் விளையாண்டுக்கிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டேன். அப்பா கால் பண்ணி அப்பா வந்து இது ஃபிட் பண்ணி கொடுங்கப்பான்னு கால் பண்ணி இதுக்காக வந்தேன். எடுத்துகிட்டு வா. தம்பி என் கண்ணுக்கே அவன் ஃபேஸ் தெரியல, ஆனால் எங்கள் மொபைலில் தான் வந்து அவன் ஃபேஸ் தெரியுது. ஓகேவா? இப்போ லைட் போடலாமா? போடு. வாவ், இது ட்ரிம்மு. அந்த ஃப்ளிக்கர் போடு. அப்பா இது வேணா கண்ணை கூசும் தம்பி. போ, அது வரைக்கும் போயிட்டு வாப்பா. சூப்பராக தெரியுது. ஏமா நல்லா இருக்குதுல்ல? மலைக்கு போறவி வாங்கி இடுப்புல வச்சுக்கிட்டாங்கன்னா சார்ஜ் ஓட்ட 2.5 மணி நேரத்துக்கு தாங்குமாமாங்கம்மா. ஓரத்துக்கு போறவிலுக்கு மாவு நெத்தியில் கட்டிக்கலாம், ஆரன் வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ வெளிச்சம் பாருங்கம்மா, பயங்கரமாக கண்ணு கூசுது. அங்கேயெல்லாம் போகக்கூடாதுங்க, வா நான் கிளம்புறேன், கடைக்கு போகணும். நீ விட்டா சென்னிமலை வரைக்கும் போயிட்டு வரலாம். வா, நான் காய் வாங்குறதுக்கு முச்சந்தி வரைக்கும் சைக்கிள் தானே கூட்டி போனேன் இன்னைக்கு. இல்லை இந்த லைட்டை போட்டு போகணும்னு ஆசை. சரி நாளைக்கு ஒரு ரவுண்டு போய்க்கலாம். இங்கே அது வரைக்கும் போயிட்டு வா இருட்டுக்குள்ள. லைட் எப்படி செட் பண்ணியிருக்குது வரைக்கும் சைக்கிளுக்கு? கண்ணு தெரியுது. அதெல்லாம் பார்த்தாரு. இப்போ நீ போகும்போது ஆறு அடிச்சு காட்டிடு. அடிச்சு பார்த்தது அடிச்சுட்டு வந்தேன். எங்கடா விக்கிட்டு இருக்க? சரி சரி. எப்படி வேறு வச்சிருக்கு பெல்லடி பெல்லு எல்லா வசதியும் உண்டு எங்க சைக்கிள்ல. பின்னாடி கேரியர் வச்சா நீங்க உட்காந்துக்கலாம். கூட்டு போய் அங்க கோயில் தரைக்கூடவா கூட்டிட்டு வந்துருவா. அதான் செடி மேல ஒண்டி வச்சுதா இல்லையே வாங்கி வந்தது. சரி போலாமா? நான் கிளம்புறேன். பாய். பள்ளிக்கூடம் எத்தனை இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவ், இந்த வாரம் ஃபுல்லாக லீவ். ஹாப்பி? ஓகே நான் போயிட்டு வரேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். ம் பாப்பாக்கு ஓகே லவ் யூ பாய்.